அன்பார்ந்த முக்காலம் அறிவோம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு அஸ்வதி நட்சத்திரம். இது சாதாரண நட்சத்திரம் அல்ல, இது ஆரம்ப சக்தியின் சின்னம். மேஷராசியின் முதல் நட்சத்திரம் அஸ்வதி. அதாவது வாழ்க்கையில் முதல் அடியை எடுத்து வைப்பவர்கள் யார் என்றால் அது அஸ்வதியில் பிறந்தவர்கள்தான். அவர்களது அடிப்படை தன்மை என்ன? அஸ்வதி என்றாலே வேகம், சிந்தித்தல், உடனே செயல்படுதல். தாமதம் என்றால் என்னவென்றே தெரியாது. இவர்கள் காத்திருக்க மாட்டார்கள், இப்போதே செய்துவிட வேண்டும். இதுதான் இவர்களின் மனநிலை. அதனால்தான் வாழ்க்கையில் பல விஷயங்களில் ஆரம்ப வெற்றி இவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அன்பர்களே, அதே வேகம்தான் சில நேரங்களில் பிரச்சனையாகவும் மாறும். ஏனென்றால் உங்களது குணங்களில் குறைகள் இருக்கிறது. அஸ்வதி துணிவு மிகுந்தவர்கள், பிறருக்கு உதவ விரும்புவார்கள், தலைமை தன்மை இருக்கும். ஆனால் பொறுமை குறைவு, அவசர முடிவு, கோபம் சீக்கிரம் வரும். இதை ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்றால் வேகம் அவர்களின் பலமும் பலவீனமும். வேகம்தான் அவர்களது பலம், வேகம்தான் அவர்களது பலவீனம். திருமண வாழ்க்கையில் அஸ்வதி நபர்களுக்கு முக்கியமான ஒன்று இருக்கிறது. ஒருவர் வேகமானவர் என்றால் மற்றொருவர் பொறுமையானவராக இருக்க வேண்டும். இல்லையெனில் சிறிய விஷயமும் பெரிய சண்டையாக மாறும். ஈகோ கிளாஷ் வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனால் சரியான துணை கிடைத்தால் இந்த அஸ்வதி வாழ்க்கையை ராஜபாட்டையாக நடத்துவார்கள். வேலையும் பணமும். அஸ்வதி வேலைக்காரர்கள் இல்லை, அவர்கள் ஸ்டார்டர், தொடங்குபவர்கள். பிசினஸ், மருத்துவம், மீடியா இது போன்ற துறைகளில் பெரிய வெற்றி பெறுவார்கள். ஒரே வேலையை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். புதிய முயற்சிகள் இவர்களுக்கு பிடித்தமானதாக இருக்கும். அதனால்தான் வேலையை விட பிசினஸ் அவர்களுக்கு சூட்டாகும். இப்போது முக்கியமாக அஸ்வதி நட்சத்திரத்தின் 4 பாதங்களில் உள்ள ரகசியத்தை நாம் அறிந்து கொள்வோம். 1ஆம் பாதம். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் தைரியம், கட்டுப்பாடு, ஆட்சி மனப்பான்மை உண்டு. அவர்கள் தலைமை பொறுப்பு வகிப்பார்கள், முன்னிலையில் இருப்பார்கள். ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்தினால் மட்டுமே வெற்றி நிலைக்கும். அஸ்வதி 2ஆம் பாதம். பணமும் வசதியும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அழகு, வசதி, பணவரவு, வாழ்க்கையை அனுபவிக்க தெரிந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் சோம்பலை தவிர்க்க வேண்டும். அஸ்வதி நட்சத்திரத்தின் 3ஆம் பாதம். புத்தியும் பேச்சும் இவர்களது வெற்றி. பேச்சால் வெற்றி பெறுவார்கள். யூடியூப், மீடியா, டீச்சிங் ஆகியவற்றிலெல்லாம் இவர்கள் சிறப்பாக இருப்பார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் நிலைத்திருக்க அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அஸ்வதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம். மனமும் பாசமும். இவர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள். இந்த பாதம் உணர்ச்சி, குடும்ப பாசம், ஆன்மீகம் ஆகியவையெல்லாம் இவர்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். நல்ல மனது. ஆனால் ஓவர் திங்கிங் தான் அவர்களது பிரச்சனை. மிக முக்கிய ரகசியம் சொல்கிறேன். இந்த 4 பாதங்களும் சேர்ந்து ஒரு பெரிய உண்மையை சொல்லுகிறது. அஸ்வதி 1ஆம் பாதம் செயல், அஸ்வதி 2ஆம் பாதம் பணம், அஸ்வதி 3ஆம் பாதம் புத்தி, அஸ்வதி 4ஆம் பாதம் மனம். இந்த 4ஐயும் பேலன்ஸ் செய்துவிட்டால் அஸ்வதி என்ற நபர்களை யாராலும் தடுக்க முடியாது. இதற்கு வாழ்க்கையை மாற்றும் பரிகாரம் ஒன்று உண்டு. செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட வேண்டும். முருகனின் அருள் பெற வேண்டும். சிவனின் தரிசனத்தை பெற வேண்டும். மருத்துவ உதவி பிறருக்கு செய்ய வேண்டும். அஸ்வதி நபர்களுக்குரிய அதிசய பலன்களை எல்லாம் இவ்வாறு செய்தால் இவர்கள் பெறுவார்கள். நிறைவாக சொல்கிறேன், அஸ்வதி என்பது சாதாரண நட்சத்திரம் அல்ல, இது ஒரு பவர் ஸ்டார். வேகத்தை கட்டுப்படுத்துங்கள், பொறுமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது வாழ்க்கை என்ன அழகு என்பதை நீங்கள் உணர்வீர்கள். முதலிடத்தில் உங்கள் பெயர் இருக்கும். முக்காலம் அறிவோம் நண்பர்களே, நீங்கள் அஸ்வதி நட்சத்திரமாக இருந்தால் இதை மட்டும் பின்பற்றுங்கள். நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வாழ்க்கையில் உயர்வீர்கள். உங்கள் பெயர் முதலிடத்தில் இருக்கும்.